வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம 10,000லேருந்து 20,000 வரைக்கும் பெஸ்ட் மொபைல்ஸ் என்னென்ன இருக்குன்னு ஷார்ட்டாக பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா செப்டம்பர் மந்த்து, இன்னைக்கு 6ஆம் தேதி. ஸோ இந்த செப்டம்பர் மந்த்து கடைசி, அதாவது செப்டம்பர் 30 இல்லை இந்த மந்த் எண்டு, அப்படி இல்லாட்டி நெக்ஸ்ட் மந்த்து ஃபர்ஸ்ட் வீக், அதாவது அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆண்டின் மிகச்சிறந்த ஆஃபரான பிக் பில்லியன் டேஸ் அப்படிங்கிறது ஃப்ளிப்கார்ட்லேயும், அண்ட் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது அமேசான்லேயும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த ஆஃபரில் நீங்கள் மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறது பெஸ்ட்டு டீலாக இருக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சிங்க என்னென்ன மொபைல்ஸ் என்னென்ன பெஸ்ட் ஆஃபரில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிங்க. நீங்கள் எந்த மொபைல் வாங்க போகிறீங்களோ அது நான் சொல்கிற ரேட்டை விட கம்மியான ப்ரைஸில் கிடச்சதுன்னா பெஸ்ட்டு டீலாக இருக்கும். ஸோ ஆஃபர் ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு ப்ரைஸஸ்லாம் ரிவீல் பண்ணிடுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் அந்த ஆஃபருக்கு முன்னாடி ப்ரைஸஸ் ரிவீல் பண்ணும்போதே அந்த ஆஃபரை கொடுப்பாங்க, ஆஃபர் டைமில் கட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஆஃபருக்கு 1 வீக் பிஃபோராகவே நீங்கள் சில மொபைல்ஸ்லாம் ரேட்டு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரேட் என்னங்கிறத செக் பண்ணிங்க. ஆஃபர் ப்ரைஸு அதை விட கம்மியான டீல் கிடச்சிதுன்னா பெஸ்ட் டீலாக இருக்கும். சப்போஸ் முன்னாடியே வாங்கிட்டோம் அப்படின்னா ஆஃபர் டைமில் பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, அதை விட ப்ரைஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ எது எப்படியோ கம்மியான விலையில் மிகச்சிறந்த மொபைல்ஸ் ஆஃபர் வீடியோக்கள் போடுறது தான் நம்ம வேலை. நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, பெஸ்ட் மொபைலில் பர்ச்சேஸ் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு மொபைல் 20,000 பெஸ்ட்டு கேமரா மொபைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியல்மி 12 ப்ரோவை செலக்ட் பண்ணலாம். 8GB RAM 128GB வேரியண்ட் 23,000 இருக்குது. பட் நீங்கள் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா 3,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ 20,000க்கு உங்களுக்கு மொபைல் கையில் கிடச்சிரும். ஸோ 20,000க்கு இந்த ரியல்மி 12 ப்ரோவில் ஒரு சூப்பரான கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 32 MPக்கான டெலஃபோட்டோ லென்ஸ் ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ 20,000ல் டெலஃபோட்டோ லென்ஸ் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு மொபைல்ஸ் இதை தவிர வேறு எதுவும் சாய்ஸ் கிடையாது. அண்டு மெயின் கேமராவும் சோனி IMX882 அப்படின்னு ஒரு சூப்பரான சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்சார் எக்கச்சக்கமான மொபைல்ஸில் இருக்குது. ஸோ இதில் ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1 ஒரு சிப் செட் இருக்குது. ஸோ இது மட்டும்தான் கொஞ்சம் லெவல் கம்மியாக இருக்குது, மற்றபடி கேமரா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. ஸோ அது இல்லாமல் 67 வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஸோ 67 வாட் சார்ஜரும் உங்களுக்கு 20,000ல் கிடைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 5000 mAh பேட்டரியும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக ஒரு பெஸ்ட் கேமரா மொபைல் 20,000ல் வேணும்னு நினச்சிங்கன்னா ரியல்மி 12 ப்ரோவை செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரியல்மி 12 ப்ரோ மொபைல் பார்த்தீங்கன்னா ஆஃபர் டைமில் உங்களுக்கு 18,000க்கு கிடச்சதுன்னா பெஸ்ட் டீலாக இருக்கும். ஸோ அதை விட கம்மியாக கிடச்சாலும் ஒர்த்தான ஒரு டீல். நெக்ஸ்ட் செகண்ட் சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மிலே P1 ப்ரோ அப்படிங்கிற ஒரு 5G மொபைல். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் இன்னுமே கம்மியாக கிடைக்குது. நார்மலாக 8GB RAM 128GB வேரியண்ட்டு 19,500 இப்போதைக்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு 128GB வேரியண்ட்டே போதும்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு 2,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் போக 17,500 கையில் கிடைக்கும் மொபைலு. ஸோ அந்த ரியல்மி P1 ப்ரோ அப்படிங்கிற 5G மொபைல் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. 2,000 உங்களுக்கு கார்டு ஆஃபர் இருக்குது. ஸோ கார்டு ஆஃபர் போக 17,500 இவங்க கண்டினியூஸாக சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆஃபரில் ஸோ இதை விட உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக கிடச்சுன்னா இன்னுமே பெஸ்ட் டீலாக இருக்கும். ஸோ 17,500 ஒரு பெஸ்ட்டு மொபைல், அதுவும் கர்வ்டு டிஸ்பிளேவோட ரியல்மி பிராண்ட் நேமோட உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல்லேயும் உங்களுக்கு UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. 17,500 பார்த்தீங்கன்னா சோனியோட ஒரு பெஸ்ட் கேமரா ஒன்று கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு 45 வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. 5000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ இந்த ரியல்மி 12 ப்ரோவில் பார்த்த சேம் சிப் செட்டு ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1 அப்படிங்கிற சிப் செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 17,500 இதை விட ஒரு பெஸ்ட் டீல் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதை விட ப்ரைஸ் கம்மியாக கிடச்சுன்னா இன்னும் ஒர்த்தான ஒரு டீல் அப்படின்னு சொல்லலாம் ரியல்மி P1 ப்ரோ அப்படிங்கிறது. பட் ரியல்மியில் P2 ப்ரோ அப்படிங்கிற மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. அது 13th செப்டம்பர் தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 80 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது. ஆல்ரெடி இருக்கிற P1 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு 45 வாட் சார்ஜர் தான், பட் இதில் டபுள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டியும் 5200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரிவீல் பண்ணிட்டாங்க ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ இது ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். ஸோ இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் அது என்ன ப்ராசஸர் அப்படிங்கிறத 10ஆம் தேதி தான் ரிவீல் பண்ணுறதா போடுறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேபி ஸ்னாப்ட்ராகனில் 7 Gen 3 அப்படிங்கிற சிப் செட் பார்த்தீங்கன்னா BBK எலக்ட்ரானிக்ஸில் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதே சிப் செட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன ஸ்னாப்ட்ராகனில் என்ன வேரியண்ட் வருதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.
ஸோ எப்படியும் இவங்க கொடுக்கக்கூடிய இந்த வேரியண்ட்டுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஒரு 25,000 24,000 வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ 25,000 24,000 வச்சாங்கன்னா உங்களுக்கு கார்டு ஆஃபரில் 22,000 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வேணா இருக்கலாம். ஸோ 22,000 கம்மியான விலையில் இதை லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஆஃபர் போக. நெக்ஸ்ட்டு விவோவில் T3 அப்படிங்கிற 5G மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் டீலாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் MediaTek Dimensity 7200 அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதோட AnTuTu ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7 lakh சம்திங் வருது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் 7 lakh சம்திங் வர்ற மாதிரி இந்த ஒரு மொபைல் தான் இருக்குது. ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா Sony IMX882 அப்படிங்கிற சேம் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ பீக் பிரைட்னஸும் இருக்குது அண்ட் உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது. டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 4Kல நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொபைலுக்கு உங்களுக்கு இப்போதைக்கு 3,000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ கார்டு ஆஃபர் போக உங்களால் ஜஸ்ட்டு 17,000க்கு மொபைல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 3,000 கார்டு ஆஃபர் போக 17,000க்கு ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வாங்குறீங்கன்னா இந்த பர்டிகுலர் விவோ T3 ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸு. இதே மொபைல் உங்களுக்கு அமேசானில் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா IQ Z9 அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு அதே மொபைல் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே மொபைல் தான், ஒரே பிராண்டு தான், ஒரே சார்ஜர் தான் கொடுப்பாங்க, ஒரே சர்வீஸ் சென்டர் தான் நீங்கள் போகணும். ஸோ அதே ப்ரைஸில் தான் உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு விவோ T3 அண்டு அமேசானில் வாங்குறதா இருந்தால் IQ Z9 தற்சமயத்துக்கு 17,000 ஆஃபர் ப்ரைஸு. ஸோ இதை விட கம்மியாக கிடச்சா இன்னும் பெஸ்ட் டீல். அடுத்தது IQல Z9S அப்படிங்கிற மொபைல் லான்ச் பண்ணும்போது 2,000 கார்டு ஆஃபர் கொடுத்து 18,000க்கு சேல் பண்ணாங்க. இப்போ 1,000 ரூபா தான் கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,000 ரூபாய்க்கு இப்போ கிடைக்குது. பட் திரும்பவும் உங்களுக்கு அந்த 1,000 ரூபா சேர்த்து ஆஃபர் டைமில் கொடுக்கலாம். ஸோ 18,000 கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த IQ Z9Sம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். கர்வ்டு டிஸ்பிளேயோட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுலேயும் அதே சேம் சென்சார் தான், Sony IMX882 அப்படிங்கிற சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மட்டும் இல்லாமல் 5500 mAh பேட்டரி வித் 45 வாட் சார்ஜர் தான் உங்களுக்கு டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ சார்ஜிங் ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு அவங்க அவ்வளோதான் கொடுக்குறாங்க. MediaTek Dimensity 7300 அப்படிங்கிற ஒரு சூப்பரான சிப்செட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சிப்செட்டுக்கு இந்த 18,000 அப்படிங்கிறது ஓகேவா இல்லையாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ லாவாவில் Agni 2 அப்படிங்கிற 5G மொபைல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அந்த 17,000 செக்மெண்ட்லேயே கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துட்டாங்க. இப்போ தான் வந்து BBK எலக்ட்ரானிக்ஸில் உங்களுக்கு 17,000 18,000 கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆஃபர் டைமில் இதை விட கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் கம்மி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபுல்லி ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஃபீல்டில் உங்களுக்கு மோட்டோரோலாவில் ஒரு மொபைல் வேணும்னு பார்த்தீங்கன்னா Moto G85 அப்படிங்கிற ஒரு 5G மொபைல் 17,000க்கு ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது. ஸோ இதோட 8GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா ப்ரைஸ் இருக்குது. பட் கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 rupees கொடுக்குறாங்க. ஸோ அந்த 1,000 rupees கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு மொபைல் பார்த்தீங்கன்னா 17,000க்கு இப்போ ஆஃபரில் கிடைக்குது. ஸோ 17,000க்கும் இவங்களும் பார்த்தீங்கன்னா 3D கர்வ்டு டிஸ்பிளே வித் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்குறாங்க. வித் கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனும் கொடுக்குறாங்க. அண்டு Sony கேமரா மெயின் கேமரா கொடுக்குறாங்க. 8MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. 32MP செல்ஃபி கேமராவும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு Snapdragon 6S Gen 3 அப்படின்னு ஒரு சிப்செட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு 5000 mAh பேட்டரி வித் 33 வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ மோட்டோரோலாவில் தற்சமயத்துக்கு 17,000க்கு இந்த மொபைல் வந்து ஆஃபரில் கிடைக்குது. ஸோ இது நமக்கு பிக் பில்லியன் டேஸில் என்ன ஆஃபரில் கொடுக்குறாங்கன்னு செக் பண்ணலாம். நத்திங்லேருந்து நீங்கள் ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா Nothing Phone 2A ஒரு சாய்ஸாக இருக்கும். பட் இது வந்து இப்போதைக்கு 24,000 இருக்குது. அதில் 2,000 கார்டு ஆஃபர் அடிக்கடிக்கு கொடுக்குறாங்க. பட் அதையும் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆஃபர் டைமில் மேபி 20,000 வரதுக்கான சான்சஸ் இருக்கும். பட் Nothing Phone 2A ஓட டப்பாவில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் நத்திங். MediaTek Dimensity 7050 அப்படின்னு ஒரு சிப்செட்டை போட்டு இதில் IP ரேட்டிங் 69 போட்டு வாட்டர் ப்ரூஃபு அண்டு தூக்கி போட்டாலும் மொபைல் உடையாதுன்னு சொல்லிட்டு டியூரபிலிட்டிலாம் கொடுத்தாலும் 67 வாட் சார்ஜர் டப்பாவில் கொடுத்தாலும் 28,000 ரூபா ப்ரைஸ் வச்சா யார் வாங்குவான்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி தெரியாதவங்க தான் வாங்குவாங்க. ஸோ இது இப்போதைக்கு உங்களுக்கு ஆஃபரில் 25,000 கிடைக்குது. பட் 25,000 அப்படிங்கிறது பெஸ்ட் ஆஃபர்லாம் கிடையாது. அந்த ப்ரைஸுக்கு இது வந்து ஒர்த்து கிடையாது. மேபி 20,000க்கு உங்களுக்கு பிக் பில்லியன் டேஸில் கிடச்சிதுன்னா இந்த பர்டிகுலர் Oppo F27 Pro Plus-ஐ நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ அவங்களுடைய ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த Oppo F27 Pro Plus-ன்னு போட்டு 20,700ன்னு போட்டிருக்காங்க. மேபி அந்த 20,700க்கு சம்டைம்ஸ் ஆஃபரில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்படி கிடச்சிதுன்னா இந்த மொபைல் வந்து பெஸ்ட் டீலாக இருக்கும். பட்
20,000 விட நீங்கள் அதிகமாக காசு போட்டு வாங்குற மாதிரி இருந்தால் இந்த மொபைலை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே MediaTek Dimensity 7050 அப்படிங்கிற சேம் சிப்செட்டோட உங்களுக்கு Realme Narzo 70 Pro அப்படிங்கிற மொபைல் ஒரு சூப்பரான கேமரா சென்சாரோட அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியண்ட்டு 18,000 தான் இருக்குது. ஸோ அதே சேம் சிப்செட்டு, அதே 67 வாட் சார்ஜர், பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,000. அதுலேயும் இவங்க கூப்பன் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க ஒரு 2,500. அப்படி பார்த்தீங்கன்னா 15,500 உங்களுக்கு மொபைல் கிடைக்கும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு சோனி சென்சார் IMX890ன்னு ஒரு சென்சார் கொடுக்குறாங்க வித் OIS சப்போர்ட்டோட. ஸோ இந்த மொபைல் வந்து 15,500க்கு இப்போவே பெஸ்ட் டீல் தான். பட் இதை விட கம்மியாக கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ வெயிட் அண்ட் சி. இன்ஃபினிக்ஸில் GT20 Pro அப்படிங்கிற மொபைல் 18,000க்கு பல தடவை ஆஃபரில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி திரும்பவும் ஆஃபரில் கிடைச்சுன்னா உண்மையிலே ஒர்த்தான டீல். இப்போ வந்து உங்களுக்கு ஆஃபரில் 21,000 கிடைக்குது. ஸோ அப்படி 18,000 விட கம்மியான விலைக்கு கிடைச்சாலும் பெஸ்ட் டீல். 18,000 இந்த மொபைல் கிடைச்சுன்னா 8GB RAM 256GB வேரியண்ட்டு MediaTek Dimensity 8200 அல்டிமேட் அப்படின்னு ஒரு சூப்பரான சிப்செட் கொடுக்குறாங்க. அண்டு கேமரா செட்டப் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் கேமரா அவுட்புட் சுமாராக தான் இருக்கும், ஏன்னா இது வந்து கேமிங் மொபைல். அண்டு 5000 mAh பேட்டரி வித் 45 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங்கில் கேமிங் கிட்டு ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அதோட சேர்த்தே உங்களுக்கு ப்ரைஸ் 18,000க்கு லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஆஃபரில் 18 ரூபான்னு கிடச்சுன்னா இது வந்து பெஸ்ட்டான ஒரு டீலாக இருக்கும். 18,000 போக்கோலேருந்து ஒரு பெஸ்ட் மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா போக்கோ X6 5G மொபைல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸு. 8GB RAM 256GB வேரியண்ட்டு 19,000 தான் உங்களுக்கு ப்ரைஸ் இருக்குது. ஸோ அந்த 19,000 பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா கார்டு ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த கார்டு ஆஃபர் போக உங்களால் இந்த பர்டிகுலர் மொபைலில் 18,000க்கு இப்போ வாங்கிக்கலாம். ஸோ ஆஃபர் டைமில் மேபி இதோட கம்மியாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ 18,000க்கு பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியண்ட் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் Qualcomm Snapdragon 7S Gen 2ன்னு ஒரு சூப்பரான சிப்செட்டும் கொடுக்குறாங்க. கேமரா செட்டப் நல்லா தான் இருக்குது. கேமராவோட அவுட்புட்டும் ஓரளவுக்கு இந்த செக்மெண்ட்டில் ஓகேவாக இருக்குது. அதே மாதிரியே உங்களுக்கு 5100 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. பாக்ஸ்லேயே 67 வாட் சார்ஜரும் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறாங்க. சூப்பரான விஷயம். ஸோ மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் 1.5K ரெசல்யூஷனில் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. வித் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட உங்களுக்கு மொபைல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சூப்பரான விஷயம். ஒரே ஒரு குறைபாடு என்னென்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 13 தான் இருக்கும். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13லே உங்களுக்கு OnePlus Nord CE3 அப்படிங்கிற மொபைல் 8GB RAM 128GB வேரியண்ட் கார்டு ஆஃபர் எதுவுமே இல்லாமல் 19,000க்கு மாத கணக்காக விற்றுட்ருக்காங்க. ஸோ அப்படி என்ன இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Qualcomm Snapdragon 782G அப்படின்னு ஒரு சிப்செட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சூப்பரான சோனி கேமரா IMX890ன்னு ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினான விஷயம் 5000 mAh பேட்டரி வித் 80 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு 80 வாட் சார்ஜர் உங்களுக்கு கிடைக்குது. இதில் ஒரே ஒரு குறைபாடு இப்போதைக்கு சொல்லணும்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 13 தான் கிடைக்கும். மற்றபடி இது பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். ஸோ எந்த விதமான கார்டு ஆஃபருமே இல்லாமல் உங்களுக்கு 19,000க்கு 8GB RAM 128GB வேரியண்ட்டு வித் OnePlus பிராண்ட் நேமோட உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு 13,000 ஒரு பெஸ்ட் மொபைல்னால் உங்களுக்கு Realme Narzo 70 அப்படிங்கிற 5G மொபைல். MediaTek Dimensity 7050 இதே ப்ராசஸர் போட்டு உங்களுக்கு 28,000 ஒரு மொபைல் இப்போ தான் சொன்னேன். ஸோ அதே சேம் ப்ராசஸரில் உங்களுக்கு 4K வீடியோ ரெக்கார்டிங்கோட வித் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட பார்த்தீங்கன்னா Realme Narzo 70 அப்படிங்கிற மொபைல் எந்த விதமான கார்டு ஆஃபருமே இல்லாமலே உங்களுக்கு அமேசானில் 13,000 கிடைக்குது. ஸோ 6GB RAM 128GB வேரியண்ட்டு 13,000 அண்ட் 8 128 14,000 கிடைக்குது. ஸோ உண்மையிலே இது வந்து ஒர்த்தான ஒரு டீல், செம டீல். 45 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அதே MediaTek Dimensity 7050 அப்படிங்கிற சேம் சிப்செட்டில் உங்களுக்கு Lava Agni 2 அப்படிங்கிற 5G மொபைல் கர்வ்டு டிஸ்பிளேவோட 8GB RAM 256GB வேரியண்ட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு 17,000க்கு எந்த விதமான கார்டு ஆஃபருமே இல்லாமல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் ஒரே ஒரு குறைபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 13 தான் இருக்கும். அதை தவிர வேறு எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இருக்காது. அதே மாதிரி ஸ்டாக் Android ஃபீல்டில் உங்களுக்கு ஒரு சூப்பரான மொபைலாக இருக்கும். 66 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ லாவா பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக 17,000க்கு இந்த Lava Agni 2 5G மொபைல் ஒர்த்தான ஒரு டீல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை விட ப்ரைஸ் கம்மியாகுமா அப்படின்னு தெரியல, வெயிட் பண்ணி பாருங்கள். iQல Z9X அப்படிங்கிற 5G மொபைல் உங்களுக்கு Full HD ப்ளஸ் டிஸ்பிளேவோட Snapdragon 6 Gen 1 ப்ராசஸரில் பார்த்தீங்க அப்படின்னா 12,000க்கு உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இதே மொபைல் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறீங்க அப்படின்னா விவோ அப்படிங்கிற நேமில் இருக்கும்.
ஸோ அந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ 12,500 கிடைக்குது. ஸோ அதே 12,000ல் ரியல்மிலேருந்து ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா ரியல்மி 12X 5G மொபைல் 4GB RAM 128GB வேரியன்ட்டு 12,000 உங்களுக்கு கிடைக்குது. சம்டைம்ஸ் ஆஃபரில் மேபி இதில் ஒரு கார்டு ஆஃபர் 1000 ருபீஸ் கொடுத்தாங்கன்னா உங்களால் இந்த மொபைலை வந்து 11,000 வாங்க முடியும். ஸோ அது வந்து எப்பயாவது தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இந்த மொபைலும் ஒர்த்தான ஒரு டீல். 45 வாட் சார்ஜர், டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டு, MediaTek Dimensity 6100 Plus அப்படிங்கிற ஒரு சிப் செட்டு, 50 MP கேமரா. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைலும் ஒரு பெஸ்ட் டீல் தான் அப்படின்னு சொல்லலாம். அதே 12,000க்கு ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே லேட்டஸ்டான ஒரு மொபைல் போக்கோ M6 Plus அப்படிங்கிற மொபைலை செலக்ட் பண்ணலாம். இது ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 4 Gen 2 அப்படிங்கிற ப்ராசஸரில் ரன் ஆகுது. பட் இதில் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி, 33 வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 12,000க்கு இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் அப்படின்னு தான் தோணுது. ஸோ இதுக்கப்புறம் 10,000ல் ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் வரும். ஸோ ஃபுல் ஹெச்டி கிடைக்காது. அப்படி பார்த்தீங்கன்னா மோட்டரோலா G34 ஒரு பெஸ்ட் சாய்ஸு. அதோட 4GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 11,000 இருக்கும். பட் அதில் கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் கொடுப்பாங்க. இப்போதைக்கு அந்த ஆஃபர் இல்லை. ஸோ Snapdragon 695 அப்படிங்கிற சிப்செட்டோட உங்களுக்கு இந்த மொபைல் கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல். பட் இது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல்டில் உங்களுக்கு கிடைக்கும். பட் 10,000 ரூபாய்க்கு நீங்கள் இந்த மொபைல் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கிடைக்காது. ஸோ ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கிடைக்கும். அதை மைண்டில் வச்சுங்க. ஸோ அதிலே அடுத்த வேரியண்ட்டு மோட்டரோலாவில் G45 அப்படிங்கிற 5G மொபைல். இதோட 4GB RAM 128GB வேரியண்ட்டும் 11,000 ப்ரைஸ் இருக்கும். பட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு 10,000 கிடைக்கும். ஸோ 10,000க்கு பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் இருக்கும். பட் இதில் வந்து Snapdragon 6S Gen 3 அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருப்பாங்க. இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி 695 மாதிரி தான் ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்ஸாவது கொடுத்துருக்கலாம். பட் இவங்க ஹெச்டி ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மொபைலோட கேமரா ரிவ்யூ நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ மோட்டரோலாவில் நீங்கள் புதுசாக 10,000ல் மொபைல் வாங்குறீங்கன்னா அந்த G34 தான் எல்லாருமே சேல் பண்ணுவாங்க. பட் நீங்கள் கடையில் கேட்டாலும் 10,000 கிடைக்கும். பட் அது வந்து G34 அவாய்ட் பண்ணிவிடுங்க. மோட்டரோலா G45 செலக்ட் பண்ணுங்கள். இதுதான் லேட்டஸ்டான ஒரு மொபைலு. ஸோ இதில் கேமரா கொஞ்சம் நல்லா இருக்கிறதா ரிவ்யூவில் போட்டுருக்காங்க. அண்டு உங்களுக்கு காம்பேக்டாக எல்லாம் சிமிலராக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேல உங்களுக்கு விவோவில் T3 Lite அப்படிங்கிற மொபைல் 10,000 கிடைக்கும். பட் இது வந்து கார்டு ஆஃபர் போக தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 10,500 இப்போ கம்மியாக தான் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ 10,500ல் ஒரு 500 ரூபா வேணால் கார்டு ஆஃபர் கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா 10,000க்கு இந்த மொபைல் கையில் கிடைக்கும். பட் 10,000க்கு இந்த மொபைல் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஸோ 12,000க்கு நீங்கள் இதில் T3Xஐ நீங்கள் செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்கினீங்கன்னா நீங்கள் சார்ஜர் வாங்குறதுக்கு 2,000 ரூபா செலவு பண்ண வேண்டி வரும். ஸோ டப்பாவில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் இல்லைன்னு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் மொபைலை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் டீல் அப்படின்னு எனக்கு தோணுது. விவோ T3 Lite உங்கள் நண்பர்கள் யாராவது தெரியாமல் வாங்குறாங்கன்னா இந்த மொபைலை அவாய்ட் பண்ணிட சொல்லுங்கள். சார்ஜர் டப்பாவில் இருக்காது. அதே மொபைல் அமேசான்லேயும் விற்கிறாங்க. iQOO Z9 Lite அப்படிங்கிற பேரில் விற்கிறாங்க. ஸோ அதே ப்ரைஸில் தான் விற்கிறாங்க. ஓகே, இதுலையாவது டப்பாவில் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். வாட் இஸ் இன் த பாக்ஸ் அப்படின்னு போட்டிருப்பான். ஓகே, எங்கே அந்த பேஜை காணவில்லை. ஸோ iQOOவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வாட் இஸ் இன் த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபோனும் இருக்குது, சார்ஜரும் இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதனால் நீங்கள் அந்த விவோவில் T3 Lite அப்படிங்கிற மொபைல் வாங்குறதா இருந்தால் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா டப்பாவில் உங்களுக்கு சார்ஜர் கிடையாது. ஸோ பாக்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு மொபைல் மட்டும்தான் இருக்கும். அண்ட் சிம் எஜெக்டர் டூல் அந்த கேபிள் இருக்குது. பட்டு சார்ஜர் கிடையாது. பட் அதே மொபைல் உங்களுக்கு iQOOவில் பார்த்தீங்கன்னா அமேசானில் டப்பாவில் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறாங்க. நல்ல விஷயம். ஸோ அதனால் iQOO Z9 Lite ட்ரை பண்ணலாம். பட் 10,000க்கு இதை வாங்குறத நீங்கள் 12,000க்கு iQOO Z9 Xஐ வாங்குறது பெஸ்ட் டீல் அப்படின்னு எனக்கு தோணுது. எல்லாரும் 10,000 கொடுத்தா நம்மால் போக்கோ மட்டும் பார்த்தீங்கன்னா ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே போட்டு 8,500 இல்லை 9,000 கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் டீலாகவும் இருக்கும். 4GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா போக்கோ M6 5G மொபைல் 9,000 இருக்குது. அதிலே 64GB எடுத்திங்கன்னா 8,500 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ ஆஃபர் டைமில் மேபி இதை விட ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கான சான்சஸும் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் 4GB RAM 128GB வேரியன்ட்டு 9,000 அப்படிங்கிறது சூப்பரான ப்ரைஸ் தான். ஸோ இதில் உங்களுக்கு MediaTek Dimensity 6100 Plusன்ற சிப்செட் கொடுத்துருக்காங்க. 10 வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஆஃபரில் பெஸ்ட் டீலை செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.